டாக்டர் தங்கராஜ் ராஜா. நான் தொழில் ரீதியாக டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 21 வருஷமா ஓனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் வந்து கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். நாட் ஓன்லி கம்ப்யூட்டர், சிசிடிவி கேமரா, பயோமெட்ரிக், ஆக்சஸ் கண்ட்ரோல், எண்ட் டு எண்ட் ஒரு ஐடி இன்ஃப்ரா. ஒரு கம்பெனினா அந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம். அந்த கம்பெனி அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐடியாஸை கொடுத்து அந்த கம்பெனி முடியும் போது அந்த கம்பெனிக்கு தேவையான சப்ளை பண்ணி ப்ளஸ் எரெக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸை நாங்களே டேக் ஓவர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு சர்வீஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்டர்பனரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்டியூஷன் செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த இன்ஸ்டியூஷன் செட்டப்ல யாரெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க, ஒரு 6 months ஒர்க் பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படி இல்லைன்னா ஓனாவே பிசினஸ் பண்ணனாலும் அதுக்கான எல்லா வழியும் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் மீட்டிங்ல நான் சாரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் நேராக போயிட்டு மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இப்போ என் கூட காட்கிரேஸ் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூஸும் இல்லை, கடவுள் அதுக்கான எல்லா இதையும் எனக்கு கொடுத்துட்றாரு. என்கிட்ட வர படிக்கிற பசங்களுக்கு அவங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலான்றதுக்காக சார் கிட்ட போயிட்டு நிறைய ஐடியாஸ் கேட்டிருந்தேன். அப்புறம் அவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவருடைய டிஸ்கஸ்ல இருக்கேன். புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரி சப்சிடி கொடுப்பீங்க. இப்போ வரவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 lakhs இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் என்னுடைய பிசினஸ் வந்து குறைஞ்சது ஒரு 10 லட்சமா தேவைப்படும். ஒரு 10க்கு 10 கடை வைக்கணும்னாலும் அந்த 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். சார் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேபி உங்களை யாராவது படிச்ச பசங்க ஏதாச்சும் வேலை செய்யணும், இல்லை சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஐடியுடைய ஃபீல்டு ரொம்ப டவுன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் எங்க ஃபீல்டு என்னைக்குமே அழியாது. பிகாஸ் நாங்கள் ஹார்ட்வேர்ல இருக்கோம். நாங்க இருந்தாதான் ஏஐ வேலை செய்யன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களை யாரு வேணாலும் என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும், நாட் ஓன்லி ஃபார் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவங்க வந்து இங்க படிக்கிற போது அவங்களுக்கு தங்க ரைடும் ஃபுட்டும் நாங்களே ஃப்ரீயா கொடுத்துறோம். அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஓனா பிசினஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அவங்க சென்னையில எங்கேயாவது வேலை செய்யணும் அப்படின்னா, நாட் ஓன்லி சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேலை செய்யணும் எங்களுடைய அசோசியேஷன் மூலமா நாங்க அவருக்கு வேலையும் வாங்கி கொடுக்குறோம். இந்த ஒரு இதுவை நான் லாஸ்ட் 6 months தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.